அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் கொஸ்டின்ல நீங்கள் கேட்ட சந்தேகத்தை தான் விளக்கத்தோட பார்க்க போறோம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் விகுதி எந்த இடத்துல பயன்படுத்தணும், விகுதி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி உங்களுக்கு எளிமை. இப்ப பாருங்க, என் தாயார் கூறினர் என்று எழுதுவது பிழையானது. அதாவது இந்த கூற்று வந்து தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று தவறானது தான். பாருங்க, என் தாயார் கூறினார் அப்படின்னு தான் வரணும். கூறினர்னு இருக்கு, இது பிழையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று பிழையானதுங்கிறத சரியா சொல்லியிருக்காங்க. அதனால கூற்று ஏ சரி. அடுத்து காரணம் பாருங்க, ஒரு தனிநபரை மரியாதையாக குறிப்பிடும் போது வினைமுற்றில் விகுதி வர வேண்டும். இப்ப வந்து என்ன சொல்றாங்க, ஒரு தனிநபரை மரியாதையாக குறிப்பிடும் போது, தாயார் அப்படிங்கிறது தனிநபர், அவர் மரியாதையாக குறிப்பிடும் போது விகுதி வர வேண்டும். அப்ப கூறினர் அப்படின்னு வந்திருக்கு, கூறினார் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகுதி வந்ததுன்னா அது வந்து பலர்பாலை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து பாருங்க, இப்ப விகுதினா என்ன, விகுதினா என்ன அப்படின்னு விளக்கமா பார்க்கலாம். பலர் கூறினர், அதாவது விகுதி எந்த இடத்துல வரும் அப்படின்னா, எழுவாய் வந்து பலர்பால் எழுவாயா இருந்து வினைமுற்று முடிக்கும் போது அந்த வினைமுற்று விகுதி கொண்டு முடிக்கணும். இப்ப பலர் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் கொண்ட பல மனிதர்களை குறிக்கிறது. அப்ப வந்து இது பலர்பால் எழுவாய். அப்ப அதனுடைய வினைமுற்று எப்படி முடிக்கிறோம், விகுதி கொண்டுதான் முடிக்கணும். பலர் கூறினர். இதே பாருங்க, என் நண்பர் அப்படிங்கிறது ஒரு தனிநபர், அது வந்து ஒருமைதான். அவரை மரியாதை நிமித்தமாக குறிப்பிடும் போது விகுதி குறிப்பிடணும். அப்ப என் நண்பர் கூறினார். அதைதான் கீழே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம் பாருங்க. கூட்டமாக இருக்கும் பலரை குறிக்க, இப்ப பலர்பால் மக்கள்னா அது ஆண் பெண் எல்லாரையும் சேர்ந்துதான் மக்கள்னு சொல்றோம். இப்ப இது வந்து பலர்பால் எழுவாய். அப்ப அது எதை கொண்டு முடிக்கணும், விகுதியை கொண்டு முடிக்கணும். அப்ப சென்றனர். அதே மாதிரி பாருங்க, ஒரு தனிநபர், தந்தைங்கிறது தனிநபர், மரியாதை நிமித்தமாக விகுதி கொண்டு முடிக்கணும், சென்றார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க, இதுல கீழ்காணும் தொடர்களில் இலக்கணப்படி சரியான தொடர் எது? உடம்பு எல்லாம் நொந்தது அப்படிங்கிறது சரியான தொடர். உங்களுக்கு இங்க குழப்பமா வந்திருக்கும். என்ன அப்படின்னா, உடம்பு எல்லாம் அப்படிங்கும் போது அது வந்து பலர்பால் எழுவாய் தானே, அப்ப வினைமுற்று வந்து நொந்தன அப்படின்னு தானே முடியணும் அப்படின்னு வந்து இதுதான் உங்களுக்கு சந்தேகமா இருந்திருக்கும். அதாவது உடம்பு அப்படிங்கும் போது உங்களுக்கு கை, கால், தலை என பல உறுப்புகளை கொண்டிருக்கிறது. அப்ப பல உறுப்புகள்ங்கும் போது அது வந்து உங்களுக்கு பலர்பால் எழுவாய் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உடம்பு எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுடைய முழு உடலையும் ஒற்றை தொகுப்பாக குறிப்பிடுகிறது. அந்த மாதிரி முழு உடலையும் ஒற்றை தொகுப்பாக குறிப்பிடும்போது அது அந்த இடத்துல வந்து ஒருமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப உடம்பு எல்லாங்கிற ஒருமையாக எடுத்துக்கொள்ளும் போது வினைமுற்றும் வந்து ஒருமையில தான் நொந்ததுன்னு முடியணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.